கொனிஜான் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வார ஆரம்பத்துக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் கிட்ட தெரிஞ்சிச்சு. ஸோ ஒன்று நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அனிமி அப்டேட்ஸ் அனிமி நியூஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அனிமி பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள். எண்ட் ஓவராக பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். I got broads in Atlanta, took the lean in the family, credit cards in the scams, ain't no licks in the family. ஆரம்பமே காகுராபாச்சி அனிமி பற்றின ஒரு அப்டேட். என்ன ப்ரோ காகுராபாச்சிக்கு அனிமி வரும்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதோட அனிமிக்கான ஒரு சில ப்ரொடக்ஷன் வேலைகளை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஸ்டூடியோன்னு எனக்கு ஷூரான வந்து அப்டேட் கிடைக்கல. பட் வந்து இப்போது இந்த ஒரு மாங்காக்கான அனிமி அடாப்டேஷன் வரப்போகுது. ஸோ இதுக்கான ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காத்துருந்து பார்க்கலாம். காகுராபாச்சி பார்த்தீங்கன்னா மாங்காவில் ஷோனன் மாங்காவில் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனிமி. ஸோ எத்தனை காகுராபாச்சி மாங்கா ஃபேன்ஸ் இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து டேஞ்சர்ஸ் இன் மை ஹார்ட் அனிமேக்கான சீசன் 3 வரப்போகிறதா வந்து ஒரு சில அப்டேட் கிடச்சிருக்கு. இது வந்து முடிய போல் நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து டேஞ்சர்ஸ் இன் மை ஹார்ட் பார்த்ததில்லை. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் வந்து இப்போ கருத்துக்களை தருவீங்க. இப்போ இதோட சீசன் 3 வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குன்னு ஒரு ரூமர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ காத்திருப்போம். அடுத்து வந்து இந்த ஜனவரி மந்தில் அதிகமாக விற்கப்பட்ட மாங்கா எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீரனும் இல்லை, ஜுஜுட்சு கைசனும் இல்லை, ஒன் பீஸும் இல்லை, கிங்டம் அனிமே சீரிஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. ஸ்டூடியோ பைரட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு செயின் அனிமே தான். நானும் இந்த அனிமே அந்தளவுக்கு பார்த்தது கிடையாது. பட் இதோட மாங்கா பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் அதிகமாக சேல் செய்யப்பட்ட மாங்கா லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ அவ்வளோ ஹைப்பாக தான் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ யாராச்சும் கிங்டம் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இது எப்படிப்பட்ட அனிமே ஸோ பார்க்கலாம் இல்லையான்னு உங்களை தோட்டம் வந்து கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல ஒரு அனிமே தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள் நீங்களும், நானும் அப்புறமா பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு எத்தனை பேர் நருட்டோ நிஞ்சா ஸ்டோம் கேம்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க? மொபைல் வேஷன் கூட இருக்குது நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டோமுக்கான, அதாவது இந்த பார்ட் 1 அதை பார்த்தீங்கன்னா மொபைல் வேஷன் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. காசு கட்டி தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஜுஜுட்சு கைசனுக்கான ஒரு கேம் சீரிஸ் வந்து பண்ணுறதா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டோம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனிமேஷனாக இருக்கும், நல்ல ஒரு கேம்லேயே கூட நல்லா தான் கொடுத்துருப்பானுங்க. கட் சீன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கி வந்து ஜுஜுட்சு கைசன் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஜுஜுட்சு கைசனை பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குது. நல்லா ஒரு கிராபிக்ஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு கேமாக பண்ணலாம். ஆல்ரெடி கேம் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் அது அந்தளவுக்கு ஓடலை. ஸோ இந்த ஜேஜேக்கு கேம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஹைக்யூ ரசிகர்களுக்கான ஒரு அப்டேட். இந்த ஹைக்யூ அனிமையோடைய மூவி 2 பார்த்தீங்கன்னா 2027 ரிலீஸ் ஆகணும் வந்து இப்போ ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைக்யூ பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஆச்சு சீசன்லாம் பார்த்து. ஸோ மூவிஸ் அதான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு 2ஆம் மூவி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஹைக்யூ ஃபேன்ஸ் கொண்டாடுங்களே. அடுத்து செயின்சா மேன் ரீசியார்க் மூவி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன் கிரன்ச் ரோலில் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தியேட்டரில் மிஸ் பண்ணவங்க கிரன்ச் ரோலில் பார்க்கக்கூடியா இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு. ஸோ நல்ல ஒரு மூவி தான். ஸோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அடுத்து எங்கள் அண்ணன் மிஸ்டர் பீஸ்ட் லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் அனிமே பார்த்துருக்காரு போல். அதை பார்த்ததுக்கப்புறமா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் வாஸ் பீக்னு வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. தலைவர் ரீசெண்டாக தான் ஒன் பீஸை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணார். ஸோ போக பார்க்கலாம் நம்மளுடைய மிஸ்டர் பீஸ்ட் எவ்வளோ பெரிய அனிமே ஃபேனாக மாறிக்கிட்டு இருக்கான்னு. ஸோ மிஸ்டர் பீஸ்ட் சேனலில் ஒரு அனிமே ரிலேட்டடான ஒரு வீடியோ நான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். அடுத்து வந்து ஜுஜுட்சு கைசன் மொடலோ மாங்கா பற்றின ஒரு தகவல் தான். லாஸ்ட்டு வீடியோவில் கூட இந்த மாங்கா பற்றி பேசியிருப்போம். பட் இந்த வீடியோ இடம்பெற்றிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா மாங்கா ப்ளஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது பாப்புலர் ஆகக்கூடிய மாங்கா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜுஜுட்சு கைசன் மொடலோ தான். ஏன்னா இப்போ தான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. யூஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூஜி வருவதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ யூஜியை காமிச்சிருக்கானுங்க. அதுவும் ஓபியான ஒரு கேரக்டராக யூஜியை காமிச்சிருக்காங்க. நம்ம ஜேஜேகே சீரிஸில் கூட யூஜியை வேஸ்ட் பண்ணித்தாமல் நம்ம நிறைய புலம்பிருப்போம். பட் இந்த ஒரு சீரிஸில் பார்த்தீங்கன்னா இது மினி சீரிஸ் வேறு. இந்த ஒரு சீரிஸில் யூஜியை மரணமாசா காமிக்கானுங்க. ஸோ யூஜி ஃபேன்ஸ் யாரை சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாங்காவை ரீட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கான மாங்கா தான். என்னென்னா கொஞ்சம் நேரம் தான் வந்திருந்தாலும் ரொம்ப ஃபார்மிங்கை வந்து காமிச்சிருக்காங்க யூஜியை. ஸோ இந்த மாங்கா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ முடியும் போது தான். பட் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ போய் ரீட் பண்ணுங்கள், தாறுமாறாக இருக்குது. அடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ராவான அனிமே சீரிஸ் கொடுக்குற நெட்ஃப்ளிக்ஸும் ராவை அனிமேட் பண்ணுற மாப்பாவும் சேர்ந்து நிறைய அனிமேஸை ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து இப்போ அந்த அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ராவான நெட்ஃப்ளிக்ஸ் மாப்பா அனிமேஸை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க வந்து மாங்கா அடாப்டேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் அனிமேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டூடியோ மாப்பா நெட்ஃப்ளிக்ஸுக்காக எப்படிலாம் குக் பண்ண போகிறாங்கன்னு.
அடுத்து வந்து ரூஸ்டர் ஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனிமே மார்ச் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஆனிமேல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வழக்கமாக டீமன்ஸுக்கு எதிராக நம்ம ஹாஷிரா சண்டை பிடிச்சி பார்த்துருப்போம், நைட் சண்டை பிடிச்சி பார்த்துருப்போம், யார் சூப்பர் ஹீரோ சண்டை பிடிச்சி பார்த்துருப்போம். ஆனால் முதல்ல சிக்கன்ஸில் இறங்கி சண்டை பிடிக்க போகுது, அதுவும் டீமன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ கதை கேட்க நல்லா இருக்குது. ஸோ நான் இதோட மாங்கலாம் பார்த்தது கிடையாது. ஸோ அனிமையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் இந்த அனிமைக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒன் பீஸ் ஹீரோயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஜூலை 5 ரிலீஸ் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா நாமிக்கான ஸ்பின் ஆஃப் எபிசோட் மாதிரி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்து ஆலியா சம்டைம்ஸ் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அனிமே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதுக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா 2026 இந்த வருஷம் வர வேண்டியது இப்போது 2027க்கு டிலே ஆகிருக்கு. ப்ரொடக்ஷன் சைட் ஏற்பட்ட ஒரு சில இஷ்யூஸ் காரணமாக இப்போது வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ எத்தனை ஃபேன்ஸ் இதை நினச்சி வருத்தப்பாருன்னு சொல்லுங்கள். நான் வந்து அந்தளவுக்கு இந்த அனிமையோட ஃபேன்லாம் கிடையாது. ஸோ தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரன்ச்சிரோல போய் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜுஜுட்சு கைசன் அண்ட் ஃப்ரீடன் ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான செய்தி. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட நெக்ஸ்ட் எபிசோடும் கிடையாது, அண்ட் ஃப்ரீடனோட நெக்ஸ்ட் எபிசோடும் கிடையாது. ஜுஜுட்சு கைசனோட நெக்ஸ்ட் எபிசோடுக்கு பதிலாக ரீகப் எபிசோடு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு எபிசோடும் புதிய எபிசோடும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தி. இதை வந்து இந்த வின்டர் ஒலிம்பிக் நடக்குது இல்லை, ஸோ அதை முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து மிக முக்கியமான ஆனிமே அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ். இப்படிப்பட்ட ஆனிமே நியூஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கிட்டு ஆனிமே பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு நல்லா வீடியோ ரீச் ஆகுது. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ அது ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பேச வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படிப்பட்ட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணும் நான் உங்கள் ஒட்டாக்கு அண்ட் டேக் கைஸ் அண்ட் சைனோரா.